என்னடா பேசிகிட்டே இருக்கான் ஒன்றுமே விளங்கலை அப்படின்னு பார்க்குறீங்களா? மைக் கனெக்ட் ஆகலை. அதனால் இந்த வீடியோவில் அடுத்து வர விஷுவல்ஸ் எல்லாமே வந்து நரேஷனில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் கோலாலம்பூரில் ரொம்பவே அழகான ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதுதான் த ஃபேமஸ் சலோமா பிரிட்ஜ். இதுக்கு சலோமானு பேர் வச்சது தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 1950 60 சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்த பெரிய ஒரு சிங்கர் ஆக்ட்ரஸோட பேர் தான் அந்த சலோமா. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருந்த த ஃபேமஸ் என்டர்டெய்னர் பி ராம்லி அவர்களோட ஒய்ஃப், அவங்களுடைய துணைவியார். ஸோ அவங்க அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் இசைக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்தனால அவங்களோட பேரை இதுக்கு வைக்கலாம் அப்படின்னு மலேசிய அரசாங்கம் முன் வந்து இந்த பாலத்துக்கு அவங்களுடைய பேரை வச்சுருக்காங்க. இந்த பாலத்தோட டிசைன் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அதோட வடிவமைப்பு வந்து யூனிட்டியையும் கல்ச்சரையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ ஜாங்ஜாங் மாதிரி கட்டப்பட்டிருக்கு. அதாவது ஸ்ரீ ஜாங்ஜாங் என்ன அப்படின்னா மலாயில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் வெட்டிங் டெக்கரேஷன் ஸ்டைல். ஸோ அந்த டெக்கரேஷன் ஸ்டைலில் இந்த பாலத்தோட வடிவமைப்பு அழகாக கட்டப்பட்டு இருக்குது. 2020 ஃபெப்ரவரியில் தான் இது பப்ளிக்கு ஓப்பன் ஆச்சு. இங்கேருந்து நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதாவது கேம்பங் பாருவிலேருந்து கேஎல்சிசி ட்வின் டவர் வரைக்கும் ஈஸியாக இந்த இடம் கனெக்ட் ஆகும். ஸோ கேம்பங் பாருவையும் கேஎல்சிசியையும் இணைக்கிறது இந்த சலோமா பிரிட்ஜ். இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, நைட் டைமில் இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாகவே ஒரு நியோன் லைட்ஸ் அப்படியே போட்டு அந்த லைட்ஸோட கலர் மலேசியாவோட ஃப்ளக்கை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதிகமாக வர டூரிஸ்ட் அவங்க எல்லாமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ரீல்ஸ் டிக்டாக் ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டவங்க எல்லாமே இந்த இடத்த மிஸ் பண்ணவே மாட்டாங்க. உங்களோட ட்ரிப்புக்கு இந்த பிளேஸை நீங்கள் டெஃபினெட்லி ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஐட்டினரியில். மற்றது இந்த இடம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ லைக் நீங்கள் கேம்பங் பாரு சைட்லேருந்து கேஎல்சிசி போகிறீங்களா இருந்தால் சிம்பிளாக அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போகலாம். நீங்கள் பகல் நேரம் போகும்போது அது எந்த ஒரு அட்ராக்ஷன்ஸும் அழகாக தெரியாது. ஸோ நைட்டில் பார்க்கும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் மலேசியா வந்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷலி கேஎல் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாமல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட் டு ஹேங் அவுட் அட் நைட். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். See you, டாட்டா, பாய் பாய். அந்த